ஐயா, சன்னதி தெரு வீட்ல ஒரு பெண்மணி வந்து சாமிக்கு சாப்பாடு குடுக்குறாங்க. அத சாமி சாப்பிட மறந்துடுறாங்க. 3 நாள் கழிச்சு அந்த சாப்பாடு ரொம்ப வீணாயி போகுது. அந்த வீணான சாப்பாட சாமி சாப்ட்டுருக்காரு. அது உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அது எப்படி அந்த சாப்பாட அவங்க சாப்ட்டாங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சனந்திரு வீட்டில் நிறையா கூட்டம் அந்த சமயத்தில். அப்போ ஒரு தம்பதிகள் வர்றாங்க. அந்த தம்பதிகள் வந்து வேறு ஊர்லேருந்து வர்றாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்க. அவங்க எப்போ வந்தாலும் சாமிக்கு வந்து பால் சாதமும் ஒரே ஒரு காயும் வச்சு கொண்டு வருவாங்க. அந்த தூக்குச்சட்டியை எடுத்து சாமி நமஸ்காரம் பண்ணும்போது சாமி பக்கத்தில் வச்சிடுறாங்க. எப்பயுமே அதான் வழக்கம். சாமி அதை பார்த்துக்குவார். பார்த்துக்கிட்டு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ சாப்பிடுவார். அவங்க ஊருக்கு போகிறதுக்குள்ளே சாப்பிட்டு அதை வந்து கழுவி எடுத்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அன்றைக்கி நிறைய கூட்டம் சாமியை விடாமல் எல்லா டிவோட்டிஸையும் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கார், பேசிகிட்டே இருக்கார். அந்த தூக்குச்சட்டி இருக்கிறதே மறந்துட்டார். இவங்க திருப்பி வந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு பையனா சாமி சொல்லாமல் அங்கே வந்து எதுவுமே வந்து நம்மளால் கேட்கக்கூடாது, நம்மளால் எதுவும் சொல்லக்கூடாது. அந்த கட்டுப்பாட்டில் அந்த 75, 76 வந்தவங்களுக்கு பூரா அந்த கட்டுப்பாடு உண்டு. சாமி கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவோமே தவிர்த்து, சாமி கேட்காம சாமி அதை சாப்பிட்டுங்க சாமி, இப்படி செய்யுங்க சாமி, அப்படி செய்யுங்க சாமின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இவங்க அமைதியாக காத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எப்பயுமே வந்துட்டு காலையில் அதிகாலையில் வருவாங்க. அவங்க ஊர்லேருந்து புறப்பட்டாங்கன்னா அவங்க காலையில் வந்து சேர்றதுக்கு ஒரு 10, 10:30 மணி ஆகும். சாயங்காலம் ஒரு 5:30, 6 மணிக்கு புறப்பட்டுருவாங்க. அப்போ தான் அவங்க வந்து ஊருக்கு போய் ஒரு 11 மணிக்கெலாம் போய் சேர முடியும். காரில் வந்திருக்காங்க. அவங்க பொறுமையாக காத்திருந்து பார்க்குறாங்க. கடைசியில் அவங்க போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க வீட்டுக்காரர் எந்திரிக்கிறாரு, அந்த அம்மாவும் எந்திரிக்குது. 2 பேரும் எந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணுறாங்க. நமஸ்காரம் பண்ண உடனே சாமி நமஸ்காரம் அவங்க ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் பழங்கள் பிரசாதமாக கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அவங்க ஒரு ஏமாற்றமாக அப்படியே போயிடுறாங்க. அன்றைக்கி ராத்திரி பூரா கூட்டம், மறுநாளும் கூட்டம். அன்றைக்கும் வந்து சாமி எதுவுமே சாப்பிடலை. அங்கே இருக்க பழங்கள் வந்து யாராவது கொடுத்தாங்கன்னா ஒன்று மட்டும் எடுத்து வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்டதோடு சரி. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு டிவோட்டி வந்து வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து வர்றாரு. அப்போ திடீர்னு வந்து பார்த்தா சாமிக்கு இந்த தூச்சிட்டி, ஐயோ இந்த அம்மா கொண்டு வந்த டிஃபன் ஆச்சே, இது ஆகாரம் ஆச்சே, இது அப்படியே விட்டுட்டேனே, மறந்துட்டேனே, இன்னைக்கு இதுதான் இந்த பிச்சைக்காரருக்கு ஆகாரம் அப்படின்னு சொல்லி அந்த தூக்குச்சட்டியை எடுத்து மடியில் வச்சுட்டு அவ்வளோ பாசத்தோடு தடவி கொடுப்பாங்க. இவர் ஆகாரம் எடுத்து வந்தவர் அவர் பாத்திரத்தோடு சேர்ந்து அவர் உட்கார்ந்துருக்காரு. அப்பயும் ஒரு 10, 15 பேர் உட்காந்துருக்காங்க. நானும் உட்காந்துருக்கேங்க. அந்த மூடியை திறந்தார் சுவாமி. மூடி திறந்த உடனே அந்த கெட்டுப்போன வாடை குப்பீர்னு அடிக்குது. அவ்வளோ துர்நாற்றம் அடிக்குது எல்லாத்தையும். சாமி மட்டும் சிரிச்சுக்கிட்டே அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்குள்ளே மெதுவாக கை விடுறாங்க. அப்போ வந்து எதிர்த்தப்புறம் இருக்க ஒரு டிவோட்டி வந்து கத்துறாரு, சாமி அது கெட்டுப்போன ஆகாரம் சாமி, அது விஷத்துக்கு சமம் சாமி, அதை சாப்பிடாதீங்க சாமி, உடம்பு ஒத்துக்காது சாமி, தயவுசெய்து சாப்பிடாதீங்க சாமின்னு சொல்கிறாப்புல. சாமி சொல்கிறாரு, அந்த அம்மா இந்த பிச்சைக்காரருக்காக அவ்வளவு பக்தியோட பக்தி சிரத்தையோடு வந்து இதை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி விஷமாகும்? இது அமுதமாச்சே. இந்த பிச்சைக்காரர் கண்டிப்பாக இதான் சாப்பிட போகிறாரு, இதுதான் இந்த பிச்சைக்காரருக்கு தான் உணவு அப்படின்னு சொல்லி எடுத்து வாய் நிறைய எடுத்து எடுத்து சாப்பிடுவார். ஒரு கவலமாக எடுத்து எடுத்து சாப்பிடுவார். அவர் சாப்பிட்ற அழகு அவ்வளோ அழகாக இருக்கும். இதை ஏத்தாப்புல நான் உட்காந்துருக்கேன். நான் உட்காந்த சமயத்தில் பார்சாரி வாங்குறாரு. போகிறேன், கை நீட்டுங்கிறாரு, கை நீட்டுறேன். ஒரு கவலம் உள்ளே போடுறாரு. எனக்கு ஒரு க்ஷணம் பயம், இன்னொரு க்ஷணம் சாமியே கொடுக்குறாரு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாயில் போட்டுக்கிறேன். கெட்டுப்போன தடயம் ஒன்றோட இல்லை. அப்போத்தான் செஞ்ச அமிர்தமாக இருக்காது அந்த பால் சோறும் அந்த காயும். அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அவ்வளவு நல்லா இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மறுபடியும் 2, 3 கவலம் கிடச்சிது. அந்த கவலம் சாப்பிட்டதுக்கப்புறம், பார்சாரி இனிமே உனக்கு கிடையாது, போய் உட்கார், இனிமேல் இந்த பிச்சைக்காரர் தான் சாப்பிடுவார் அப்படின்னு அவரே எல்லோரும் சாப்பிட்டாரு. அந்த தூக்குச்சட்டியை எடுத்து கழுவி வச்சது நான் தான் கழுவி வச்சேன். வச்சுட்டு அந்த டிவோட்டியை நினச்சி ஒரு நமஸ்காரம் ஒன்று சாமி பண்ணார். அந்த சமயத்தில் அது எப்படி கெட்டுப்போன ஆகாரம் அவ்வளோ ருசியான ஆகாரமாக எப்படி மாறிச்சு, அப்போ அவ்வளோ எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு, இது எதுவுமே தெரியாது. ஆனால் கெட்டுப்போன ஆகாரம் எல்லாருக்குமே அது அந்த பேட் ஸ்மெல், அந்த கெட்டுப்போன வாடை அடித்த ஒரு ஆகாரம் சாமிக்கும் எனக்கும் எப்படி வந்து அது வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் அவ்வளவு ருசியாகவும் எப்படி இருந்ததுங்கிறது இன்றைக்கு வரைக்கும் தெரியாத மர்மம். சாமி நினச்சா கெட்டு போனது நல்லதாகும், நல்லா இருக்கிறது கெட்டு போயிடும். இதுதான் இதுதான்